அம்மா என்ன இது? கோபத்துக்கு நேரமாகிவிட்டது. புறப்படுங்கள், புறப்படுங்கள். மணிபர்வதமும் வந்துவிட்டது. மும்மூர்த்திகளும் மூலையில் முடங்கி கிடக்கின்றனர். மண்டலாதிபர்களெல்லாம் என்னை கண்டு மண்டியிடுகிறார்கள்.
14 லோகங்களிலும் என் பெயரை கேட்ட மாத்திரத்தில் என்று நடுங்குகின்றனர். மகேந்திரனோ எங்கேயோ மறைந்து திரிகின்றார். நான் ஒரு காலத்தில் கண்ட கனவெல்லாம் இன்று என் கைவசமாகிவிட்டன. வையம் வானம் எல்லாம் என் காலடியில். வெற்றி காண வேறு என்ன இருக்கிறது? நம்முடன் போரிட இனி ஒருவன் பிறந்தால்தான். அவன் பிறக்கும் வரையில் என் வீரர்களே, நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டு உல்லாசமாயிருங்கள். பிராப்ஜோதிஷம் இனி பிரம்மானந்தத்தில் மூழ்கி கிடக்கட்டும். ஏழையன் மீது பராமுகம் ஏது? ஏழையன் மீது பராமுகம் ஏது? இரவு பகல் முந்திரி மலரடி மறவா. ஏழையன் மீது பராமுகம் ஏது? இரவு பகல் முந்திரி மலரடி மறவா. வாடி மலர் கல்லாயா மணிவண்ணா, வாடி மலர் கல்லாயா மணிவண்ணா. வாடி உன்னை தேடினேன் காட்சி தராமல், வாடி உன்னை தேடினேன் காட்சி தராமல். ஏழையன் மீது பராமுகம் ஏது? இரவு பகல் முந்திரி மலரடி மறவா. எங்கும் நிறைந்தவள் எங்குனையணிந்தல், எங்கும் நிறைந்தவள் எங்குனையணிந்தல். நீ இங்கோ தனியே விளையாடுகின்றாய். எங்கும் நிறைந்தவள் எங்குனையணிந்தல். நீ இங்கோ தனியே விளையாடுகின்றாய். ஏழை பங்காளா தீனதயாளா, ஏழை பங்காளா தீனதயாளா. உன்னை மறந்திடுவேனோ? முரளி கான விலோல முகுந்த லீலா மானுஷ வேஷ. முரளி கான விலோல முகுந்த லீலா மானுஷ வேஷ. மோகன கோபி மனோகர, மோகன கோபி மனோகர. கோகுல பால யசோதய கோபால. ஏழையன் மீது பராமுகம் ஏது? இரவு பகல் முந்திரி மலரடி மறவா. ஏழையன் மீது பராமுகம் ஏது? சத்யவந்தா, இது என்ன? ஆசிரமம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டதே. ஆமாம் சுவாமி. கொடுமை, கொடுமை. வர வேண்டும் மகரிஷே. சுவாமி, கொடுமையின் எல்லையை கண்டுவிட்டான் கொடி அசுர மன்னன் நரகாசுரன். இந்த வையகத்தில் அதர்மம் தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது. ரிஷி புங்கவர்களின் வேள்விக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது. இதிலிருந்து நம்மை போன்றவர்களுக்கு நிவர்த்தியே கிடையாதா? ஏன் கிடையாது? நிவர்த்தி உண்டு. என்னமோ எனக்கு நம்பிக்கை இல்லை. காசிபுரே, தங்களுக்கு நான் கூற வேண்டியது ஒன்றும் இல்லை. திரிகால நிகழ்ச்சிகளையும் உணர்ந்து உலகத்திற்கே வழிகாட்டவல்ல மகாநாவி நீர். இருந்தாலும் உங்களுடைய துன்பத்தில் கிருஷ்ணாவதாரத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிமையையும் மறந்தீர் போலும். உலகத்திலிருந்து அதர்மத்தையும் கொடுங்கோன்மையையும் துளைக்க வந்த புருஷோத்தமனை மறப்பது நியாயமல்ல. திக்கத்தவர்களுக்கு அவனே அடைக்கலம். அவனை பூஜியுங்கள். உங்களுக்கு நிவர்த்தி நிச்சயமாக வெகு சீக்கிரத்திலேயே கிடைத்துவிடும். உண்மை, உண்மை. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. எங்களுடைய துன்பத்தில் மறந்தோம் பரந்தாமனின் திவ்ய நாமத்தை. பேதமை, பேதமை, கொடும் பேதமை. சுவாமி, இப்போது நாங்கள் செய்ய வேண்டுவது என்ன? உடனே துவாரகைக்கு புறப்படுங்கள். பாமாவிடம் சென்று முறையிடுங்கள். நரகாசுரனை கொல்லுமாறு கிருஷ்ணனை விட்டு அவளை தூண்டச் செய்யுங்கள். அவளையும் அவனோடு போகுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பாமா கொஞ்சம் சோத்திரப்பிரியே, அதையும் மறந்து விடாதீர்கள். உடனே புறப்படுங்கள். நான் இந்திரனிடம் சென்று
மேற்கொண்டு செய்ய வேண்டியவற்றை கவனித்துக் கொள்கிறேன். போய் வாருங்கள். நாராயண். தேவி, ஆபத்து, பாரிஜாத்திற்கு ஆபத்து. நரகாசுரன் ஆட்கள் பாரிஜாத்தை கவர்ந்து செல்வதற்கு வேண்டி வந்தார்கள். கடும் போர் நடந்தது. நான் அவர்களை வேட்டி விட்டேன். என் கடமை முடிந்தது. பதறாத இந்திராணி. சுவாமி, நரகாசுரனை ஒழிக்க ஒரு மார்க்கமும் இல்லையா? நரகாசுரன் ஒரு பெரிய வரப்பிரசாதி. அவனை எவராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் கிருஷ்ணனிடம் சென்று முறையிட்டால் ஒருவேளை நரகாசுரனுக்கு முடிவு ஏற்படலாம். இந்திரா, கிருஷ்ணனிடம். சுவாமி, முன்னரே கோவர்த்தனத்தை கொடையாய் பிடித்து என்னை அவமானப்படுத்தினான் கிருஷ்ணன். அதிலிருந்து அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெட்கமாக இருக்கிறதோ? நல்லது இந்திரா, நானே கிருஷ்ணனிடம் செல்கிறேன். இந்திராணி, கலங்க வேண்டாம், நானே கவனித்துக் கொள்கிறேன். நாராயண். லலிதா, இந்த பிரசாதத்தை பாமாவிடம் கொண்டு போய் கொடு. சுவாமி. நாராயண், நாராயண். ஓ, நாரத பிரம்மமா? சுவாமி, வர வேண்டும். தீர்க்க சுமங்கலி பவா. ருக்மிணி, இந்த என்ன விசேஷம்? வைபவம் பிரமாதமாக இருக்கிறது. இந்திரா, இன்று சித்ரா பௌர்ணமி, சிறந்ததோர் திருநாள். சாமளா, அந்த துளசி மாலையேடு. சுவாமி, அடியாளின் காணிக்கை. ஆஹா, என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். கிருஷ்ணா, மறந்தே போய்விட்டேன். உனக்காக பாரிஜாதம் கொண்டு வந்தேன். நாரதரே, இதில் ஒன்றும் விஷமம் கிடையாதே. இதை விட வராது என்று சொல்லிவிட்டேன். கோபிக்காதீர், பூர்வாசிரமம் அப்படி. நான் என்ன செய்யட்டும்? கிருஷ்ணா, நான் இன்னொரு சமயம் வருகிறேன். நாராயண், நாராயண். ருக்மிணி, நாரதர் நம் மீது அந்தரங்கமான அன்பு கொண்டவர். அதனால்தான் அவரை சீக்கிரமே அனுப்பிவிட்டீர்களாக்கும். அவருக்கு எங்கேயாவது போக வேண்டி இருக்கும். நான் பேசியதை காரணமாக கொண்டு போய்விட்டார். இந்த பாரிஜாதம் பாரில் கிடைக்காது, இந்திராணி நந்தவனத்தில் தான் இருக்கிறது. இந்த பாரிஜாத மலர் உனக்குத்தான் உகந்தது. பாரிஜாதம். என்னடி இது? இதுதான் அஸ்திர பயிற்சியோ? பேஷ், என்னை பாருங்கள். எப்படி? வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் அம்மா. அவன் எனக்கு அடுத்தபடி என்று சொல். சரிதான் அம்மா. தேவியார்,
என்ன லலிதா? பிரசாதம். ருக்மணி தேவியாரின் மாளிகையில் துளசி பூஜை நடந்தது. தேவியார் தங்களுக்காக பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். பரமாத்மா அங்கே இருந்தாரோ? அவர் இல்லாமலா? இன்னும் யார் இருந்தார்கள்? நாரதரும் இருந்தார். தேவலோகத்திலிருந்து ஒரு பாரிஜாத மலரை கொண்டு வந்திருந்தார். அதை பரமாத்மாவிடம் கொடுத்தார். பரமாத்மா நாரதர் போனவுடன் ருக்மணியை புகழ்ந்து பேசி இந்த மலர் உனக்கு தான் உகந்தது என்று சொல்லி கொடுத்து விட்டார். அப்படியா செய்தா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? அந்த அம்மாளை வானத்திற்கு தான் கொண்டு போகாத குறை அவ்வளவு தூரம் வர்ணித்து விட்டாராக்கும். சரி, நீ மறுபடியும் ருக்மணியின் மாளிகைக்கு போய் அங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனித்து என்னிடம் சொல். கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் கவனித்து வந்து சொல்கிறேன். பிரசாதம், துளசி பூஜை. இவள் பிரசாதம் இல்லாமல் தான் நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனாக்கும். அம்மா, நாரதர். பாமா, என்ன? நாராயண், ஏதோ ஆழ்ந்த யோஜனை போல் இருக்கிறதே. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? வந்த வேலையை சொல்லுங்கள். ஒன்றுமில்லை, பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன். ஆஹா, என்ன நடிப்பு, என்ன பாசாங்கு, என்ன பசப்பு. பாமா, யார் மீது கோபம் என் மீது காட்டுகிறாய்? கோபம்? ஒன்றும் தெரியாதவர் மாதிரி நடிக்கிறீரே. எனக்கு ஒன்றுமே தெரியாதே. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் உலகம் நிம்மதியாக இருக்குமே. எல்லாம் தெரிந்திருப்பதால் தான் எங்கே பார்த்தாலும் ஒரே அமளி. அப்போ என்னை புரட்சிக்காரன் என்றா சொல்கிறாய்? பரமாத்மாவின் திவ்ய திருவடிகளை தேடி அலையும் சன்னியாசி ஒரு புரட்சிக்காரன். நான் வந்த வேலை சரியா இல்லை. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நாரதரே, இப்படி உட்காரும். அதெல்லாம் இருக்கட்டும், மலர் எங்கே? மலரா? ஆமா, பாரிஜாத மலர். பாரிஜாத மலர்? அது இன்னும் உனக்கு வந்து சேரவில்லையா? ஓஹோ, எனக்காக ருக்மணியிடம் கொடுத்தீரோ? உனக்காகத்தானே கிருஷ்ணனிடம் கொடுத்தேன். எனக்கா, ருக்மணிக்கா? கிருஷ்ணனுக்கு என் மீதுதான் அளவற்ற பிரேமை என்று என்னிடம் சொல்வாயே, அதனால் தான் ருக்மணி எதிரில் கிருஷ்ணனிடம் கொடுத்தேன். அவர்தான் அவளிடம் கொடுத்து விட்டாராமே. அப்படியா செய்தான்? நான் கவனிக்கவே இல்லையே. தவறவும் பாமா, என்னை குத்தலாக பேசி வெளியில் அனுப்புவதிலேயே கிருஷ்ணன் கருத்தாக இருந்தான். பொம்பளைங்க கஷ்டம் யாருக்கு தெரியுது? விறக புழிஞ்சா தண்ணி வருது ஈர வேட்டி மாதிரி. வேளா வேளைக்கு சோறு போடலன்னா கோபம் வேற வந்துடும். என்ன செய்யறது? ஐயோ ஐயோ, அடா 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 அடா. அண்ணே, என்ன பிரமாதமா வாசிட்டேன். என்ன பாட்டுன்னு இது? கல்லார்க்கும் கத்தவர்க்கும். அது அந்த பாட்டா இது? ஒண்ணு இல்ல, இன்னமே வாசிக்கும் போது முதல்லயே இந்த பாட்டு வாசிக்க போறேன்னு சொல்லிடுங்க. ஏன் தம்பி? அப்ப பிரமாதமா ரசிக்கலாம் பாருங்க. ஓஹோ, அப்போ இப்ப நாத பிந்துகள் வாசி பாரு. ஐயோ, ஆஹா 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 ஆஹா. ஐயோ 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 ஐயோ, அந்த இடம் தான் கொல்லுது கொல்லுது. ஓ தங்கதி போதுண்ணே, நல்லா இருக்கு. ஏன்னே இவ்வளவு பிரமாதமா வாசிக்கிறீங்களே. ஆமா, கிருஷ்ண பரமாத்மா கூட உங்ககிட்டதான் சிக்ஷை கத்துக்கிட்டாரோ? வா தம்பி, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா அப்படி படிச்சுக்கிட்டோம்.
அப்படிங்களா? வாசிங்க நிறுத்துறீங்களே. ஐயோ இன்னைக்கு என்ன பாக்கியம் பண்ணணும் நானு. ஆஹா இந்தாங்க. என்னது என்ன உங்களை இதை வாசிக்க வேண்டாம்னு எத்தனை தரம் சொல்றது? நீ சொல்லுவ. இத ஆமோதிக்கிறது ஒரு ஆள் வேறையா? இதாப்பா இந்த மனுஷன் அவலயமா ஊதிக்கிட்டு இருக்காரு, நீயும் பிரமாதமா ஆமோதிச்சுட்டு தலையாடிக்கிட்டே உட்காந்துருக்கிய. ஐயோ இவர அவலயமா ஊதுறாரு. அம்மா அப்படி சொல்லாதீங்க அண்ணே. பாத்தீங்களா நான் சொல்லல. நீங்க வாசிங்க அண்ணே, வாசிங்க அண்ணே. தம்பி உனக்கு ஞானம் இருக்கு. ஆமாண்ணே, அதனாலதானே ரசிக்கிறேன். சில பேருக்கு இல்ல. வாசிங்க அண்ணே. நீங்க புரிஞ்சுக்கோ, யாருக்கு இல்லன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். வாசிங்க வாசிங்க. ஆஹா ஐயோ ஐயோ. ஏ தையா எந்திரி. ஏமா எந்திரினா எந்திரிச்சிரு. அண்ணே நீ சும்மா உட்காரு. ஓஹோ ரசிகனா ரசிகன். உன்ன மாதிரி ஆளுகள்லாம் தொலைஞ்சாதான் சங்கீதமே உருப்படும். சாப்பான்னு பிடிக்கிறதுக்குள்ள ஆஹா ஆஹான்னு தலையாட்டி சங்கீதத்தையே முன்னேற விடாம செஞ்சுட்டீங்களே. தையா எந்திரியா. என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க? ஏ காக்கா எந்திரினா எந்திரிச்சிடு. காக்காயா? எங்கம்மா? ஒன்னதான். என்னேவா? என்னம்மா நானா காக்கா மாதிரியா இருக்கேன்? உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் காக்கான்னு தான் பேரு. எந்திரி. அண்ணே அம்மா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்கம்மா. ஆமா என்ன இந்தாங்கண்ணே. நாளைக்கு வா தம்பி, காலையில வந்தது. இந்தா கேளு. என்ன வாசிக்காதீங்க வாசிக்காதீங்கன்னா சும்மா வாசிக்கிட்டேன். உனக்கு சங்கீத ஞானம் இல்ல, அதுக்கு நான் என்ன செய்யறது? இந்தா உலகத்துல சங்கீத ஞானம் யாருக்கு இல்லையோ அவங்க எந்த அக்கிரமத்தை வேணும்னாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அக்கிரமக்காரியா? நான் அக்கிரமக்காரி தான். இந்த புல்லாங்குழல அடுப்புல வச்சு எரிக்கிறேன் பாரு. ஐயோ என் சங்கீதம் அடுப்புல. ஐயோ இந்த ஐயோ என் சங்கீதம். ஐயோ ஐயோ மண்ணாங்கட்டி. பில்லாங்குழல அடுப்புல வைக்கிற நீ கிருஷ்ணா. அட இது எப்படி வந்தது? நானு கிருஷ்ண பரமாத்மா சிநேகிதன். மனசுல நினைச்சாலும் வரும், இப்படி கைய காட்டினாலும் வரும். தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கிறேன். என்ன? ஐயோ இதுவும் பில்லாங்குழலா? ஆமா, பெரிய தினுசு. பெரிய தினுசா? சரி, அப்போ இன்னைக்கு சமையலுக்கு இது ஒண்ணே போதும். சமையலுக்கா? என்னத்துக்கு? இந்தாங்க. எங்க போறீங்க? இதெல்லாம் கொண்டு விக்க போறீங்களா? விக்க போகல, வாங்க போறேன். என்னத்த? சங்கீதத்தை. சங்கீதத்தை விலைக்கு வாங்க போறீங்களா? விலைக்கு இல்லம்மா, விலைக்கு இல்ல. என் சங்கீதத்தை நீ எவ்வளவு கேலி பண்ற, அதனால நான் போய் வரம் வாங்க போறேன். என்னங்க சங்கீதத்தை வரம் வாங்குறது நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நான் சொல்றேன் கேளு. சரஸ்வதி நாக்குல எழுதி படிப்பு வந்திருக்கு. பார்வதி பால் கொடுத்து கவி வந்திருக்கு. வேலாயுதத்தினாலே பஞ்சாட்சரத்தை நாக்குல எழுதி பாட்டு வந்திருக்கு. அத மாதிரி பரமாத்மா கிட்ட போய் என்னமாவது செய்யான்னு சொன்னா அவர் பண்றாருன்னு எனக்கு இந்த பாட்டு வருது. பாரு, நான் போயிட்டு சும்மா வரனா சங்கீதத்தோட வர்றான்னு பாரு. அட பைத்தியமே பைத்தியமே. பொறுமையே இன்பம் தரும், பொறுமையே இன்பம் தரும், மலை புரண்டாலும் கலங்காத உயர் பொறுமையே இன்பம் தரும், மலை புரண்டாலும் கலங்காத உயர் பொறுமையே இன்பம் தரும், சிறுமை தரும் அகங்காரம்
வஞ்சம் பொறாமை கொண்டார், வஞ்சம் பொறாமை கொண்டார், இருள் சூழும் நெஞ்சில் அமைதி உண்டோ. வஞ்சம் பொறாமை கொண்டார், இருள் சூழும் நெஞ்சில் அமைதி உண்டோ. விவேகம் கொஞ்சம் இருந்தால் போது, விவேகம் கொஞ்சம் இருந்தால் போதும், ஒற்றுமையுடன் கூடி மகிழ்ந்திருப்பார். விவேகம் கொஞ்சம் இருந்தால் போதும், ஒற்றுமையுடன் கூடி மகிழ்ந்திருப்பார். பொறுமையே இன்பம் தரும், மலை புரண்டாலும் கலங்காத புயல், பொறுமையே இன்பம் தரும். பாமா, உங்களை பற்றி என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை. என்ன பாமா? பாமா பாமா என்று அழைக்கிறீர்களே, பாரிஜாதத்தை மட்டும் ருக்மணிக்குத்தானே கொடுத்தீர்கள்? அடே அப்பா, இதுக்குத்தானா இவ்வளவு அமக்களம்? நாரதர் அடுத்த அமாவாசை என்று வருவார். வந்ததும் ஒரு மலர் அல்ல, ஒரு கொத்து மலர். பொறுமா, நான் வரட்டுமா? லலிதா, 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 இதோ வந்துட்டேனம்மா. சீக்கிரமா வாயேன். பூ பறிச்சிட்டு இருக்கேனம்மா. என்னம்மா சும்மா கூப்பிடுறீங்களே? இனிமேல் இந்த பூவெல்லாம் நீ பறிக்க வேண்டாம். பறித்தாலும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். என்னம்மா, என் மேல கோவமா? கோடி பைத்தியக்காரி, உன்மேல் நான் கோபித்துக் கொள்வேனா? அப்போ உங்களுக்கு பூ மேலதான் கோபம்? அதெல்லாம் இல்லையடி. இதை கேள, பரமாத்மா இங்க வந்தாரா? ஆமா, பரமாத்மா வந்தாரு. என்னை பார்த்து பிரமாதமாக வர்ணித்து என்னென்னமோ எல்லாம் சொன்னாரடி. அதெல்லாம் சகஜம்தானம்மா. அப்புறம் நான் ஒரு பாரிஜாத மலர் வேண்டும் என்றேன். அவர் எனக்கு ஒரு கொத்து பாரிஜாத மலர் தருவதாக வாக்களித்து விட்டு போனாரடி. அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். ஏண்டி சிரிக்கிறாய்? இல்ல, பரமாத்மாவுக்கு ஒரு காரியம் மிகவும் சுலபம். ஒரு காரியம் என்ன? எல்லாமே அவருக்கு சுலபம் தான். இல்லவே இல்லை, ஒரே ஒரு காரியம் அவருக்கு மிகவும் சுலபம். என்னடி அது? உங்களை ஏமாற்றுவதுதான். அவர் என்னை ஏமாற்ற நினைத்திருந்தால் அது பைத்தியக்காரத்தனமாகத்தான் முடியும். சரிதான் அம்மா, இதெல்லாம் பரமாத்மாவை காணும் வரையில்தான். கண்டு விட்டாலோ கோபம் போகிற இடமே தெரியவில்லை. அவர் மகா மாயக்காரர் தான். ஆனால் அவர் கட்ட மாயங்கள் எனக்கும் தெரியும். இருக்கட்டும், இந்த பாமா பெரு நெருப்பு. அவர் மாய சிரிப்பு அதை அடியோடு அணைத்து விடும். அவர் மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ. வரட்டும் இங்கவர் புரட்டெல்லாம். வரட்டும் இங்கவர் புரட்டெல்லாம் அம்பலப்படுத்தேனோ. மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ. அவரதில் நெஞ்சுருதி தளர்வதுமேனோ. அவர் முகம் கண்டால் ஏனோ மன பரவசமாக. அவரதில் நெஞ்சுருதி தளர்வதுமேனோ. அவர் முகம் கண்டால் ஏனோ மன பரவசமாக. இனி இது போல சற்று மோசமோ வேணோ. இனி இது போல சற்று மோசமோ வேணோ. அவர் இனியிடம் கொஞ்ச இடம் தருவேனோ. அவர் மாய சிரிப்பிலே இனிமே
சாதுவாய் வரும்போது வேஷம் போடுவார் வஞ்சனையில் எனையும் மயக்கிடுவார் சாதுவாய் வரும்போது வேஷம் போடுவார் வஞ்சனையில் எனையும் மயக்கிடுவார் அழகான நடிப்பில் வெஞ்சிடுவார் என்னை பைத்தியமாக்குவார் வரட்டுமிங்க அழகான நடிப்பில் வெஞ்சிடுவார் என்னை பைத்தியமாக்குவார் வரட்டுமிங்க ஜெகஜாலமெல்லாம் யாரிடத்தில் ஜெகஜாலமெல்லாம் அறிவேனே நான் இதில் கட்டி வைப்பேன் அன்பை மறந்தார் மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ வரட்டும் இங்கவர் புரட்டெல்லாம் அம்பலப்படுத்தேனோ மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ நான் மயங்கி விழுவேனோ பாலம் 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 கோபாலம் பாலம் 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 லம் லம் பாலம் கோபாலம் பரதம் 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 ஹரிவரதம் பரதம் 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 ரதம் பரதம் ஹரிவரதன் தாமன் 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 பரந்தாமன் தாமன் 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 பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் ஸ்ரீராமா பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் என்ன இது கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தியே உன்னை நினைச்சுதான் நான் இங்க தவம் இருந்தேன் என்னை நினைத்து தவம் இருப்பதா இது பாலம் பாலம் கோபாலம் பின்ன எப்படி கூப்பிடுறான் கிருஷ்ணா முகுந்தா கோவிந்தா கிருஷ்ணா மத்த பேரெல்லாம் இருக்கட்டும் இந்த கோவிந்தா மட்டும் வேண்டாம் ஏன் அப்படி கிருஷ்ணா இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற சத்தம் உன்னை கூப்பிடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சியா அது வேற இன்னும் உலகத்துல எவனாவது கெட்டு போயிட்டான் அவனை கூட கோவிந்தா ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அதனால நான் அதை கூப்பிட மாட்டேன் வேற பேரை தான் கூப்பிடுவேன் சரி நீ எப்படி வேண்டுமானாலும் கூப்பிட்டுக்கொள் அது இருக்கட்டும் உனக்கு என்ன வேண்டும் கிருஷ்ணா நானு இந்த புல்லாங்குழல் வாசிக்கணும் கற்றுக்கொள் கத்துக்கிறதா அதுக்கு நான் உங்ககிட்ட வர்றேன் நான் கத்துக்கிட்ட லட்சணத்தை பாறேன் எவ்வளவு புல்லாங்குழல்னு கிருஷ்ணா வரங்குடு சீதாமா பழக பழக தானே வரும் உனக்கு வாசிக்க தெரியுமோ கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சிருக்கனே எங்கே பார்க்கலாம் வாசிக்கட்டா கிருஷ்ணா நீ அர்ஜுனனே இந்த அன்னமாக்கி பவளக்கொடி வீட்டுக்கு கொண்டு போனீங்க அப்ப பாடுன பாட்டு கர்ண கடூரம் என்ன இது என்ன கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கா அப்ப வரம் கொடு இதற்கெல்லாமா வரம் தருவது தரமாட்டியா இப்ப பாரு ஸ்ரீதாமா இது என்ன இது நிறுத்து அப்ப வரம் கொடு சரி தருகிறேன் கொடு நீ எப்பொழுது வாசிக்க ஆசைப்படுகிறாயோ அப்பொழுது என் பெயரை சொல் சொன்னா அது தானாகவே வாசிக்கும் அப்படியா ஆஹா கிருஷ்ணா 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 கிருஷ்ணா